Hey friends, TOEFL IBT and IELTS reading tips series number 2 பார்க்கறதுக்கு முன்னாடி TOEFL IBTல வந்திருக்கிற ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஜூலை 26 2023க்கு அப்புறமா TOEFL IBTல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்குது. ஸோ யூஸ்வலாக இருக்கிற TOEFL டைமிங்ஸ் படி இல்லாமல் இப்போ வந்திருக்கிற நியூ அப்டேட் படி TOEFL 2 hours தான் இருக்க போகுது. ஸோ TOEFLோட ரீடிங், லிசனிங் அண்ட் ரைட்டிங்கில் சேஞ்சஸ் வந்திருக்கு. சேஞ்சஸ் வந்திருக்கிறே தவிர அதில் டிஃபிகல்ட்டிஸோ இல்லை சோர்சஸ்லேயோ நீங்கள் படிக்க வேண்டிய சோர்சஸோ அதுலேயோ எந்த சேஞ்சஸோ எதுவும் வந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடி போட்ட எஃபோர்ட்டையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு ரீடிங் செக்ஷனில் வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். ரீடிங் பேசேஜில் யூஸ்வலாக நீங்கள் 3 to 4 பேசேஜஸ், ஈச் பேசேஜஸ் 18 minutes டைம் கொடுத்து படிக்க வைப்பாங்க. ஒவ்வொரு பேசேஜஸ்க்கும் ஆல்மோஸ்ட் 10 questions இருக்கும். ஆனால் நியூ அப்டேட்ஸ் எப்படின்னா ரெண்டு பேசேஜஸ் தான் வரப்போகுது. அதே மாதிரி 10 கொஷின்ஸ், அதே மாதிரி ஈச் பேசேஜஸ் 18 minutes. ஆனால் இதில் நான் சொன்னபடி அந்த லாஸ்ட் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன சோர்சஸில் இருந்து தான் அதே மாதிரி பேசேஜஸ் எடுக்க போகிறாங்க. அதுபோல் உங்களுக்கு ரீடிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் சேம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்க போகுது. இதில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ லிசனிங்கில் ஒரு மைனர் சேஞ்ச் தான் இருக்குது. யூஸ்வலாக 5 to 7 ரெக்கார்டிங்ஸ் முன்னாடி வரும். இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாக்ட்லி 5 ரெக்கார்டிங்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. மற்றபடி இதில் இருக்கிற டைமிங்ஸ்லேயோ டிஃபிகல்ட்டி லெவல்லையோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸ்பீக்கிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்குதா? யூஸ்வலாக ஸ்பீக்கிங்கில் 4 செஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பர்சனல் ஒப்பீனியன், 2 and 3 வந்து ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி வரும். 4th வந்து சம்மரைஸ் த கிளாஸ் லெக்சர்ஸ். ஸோ ஸ்பீக்கிங்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சேம் ஸ்ட்ரக்சர், சேம் டிஃபிகல்ட்டி. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட்டிங்கில் என்ன அப்டேட் வந்திருக்கு? யூஸ்வலாக 2 எஸ்ஸே நீங்கள் எழுதுவீங்க, 20 minutes ஈச். ஃபர்ஸ்ட் எஸ்ஸேயில் ஒரு பேசேஜை ரீட் பண்ணணும், அப்புறம் ஒரு லெக்சரை லிசன் பண்ணணும், அப்புறமா ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி நடுநிலையில் இருந்து ரீடிங் பேசேஜில் இல்லாதது எது, லிசனிங் செக்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் அதில் இருக்கிற அப்போசிங் கான்டென்ட்டை எடுத்து நீங்கள் வந்து எழுதணும். இது அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்குள்ளார எழுதி முடிக்கணும். இது யூஸ்வலாக இருக்கிறது தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. செகண்ட் வந்து முன்னாடி 2வது எஸ்ஸே எப்படி எழுதுவாங்கன்னா ஏதாவது ஒரு இண்டிபெண்ட் ரைட்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் யூ திங்க் அபவுட் கார்பன் ஃபார்மிங், இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ் டாபிக் தான் வரும். ஆனால் இப்போது இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அகடமிக் டிஸ்கஷன் கொஸ்டின் மாதிரி வரப்போதான். அதுவும் ஒரு 20 minute டைம் கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் வேர்ட் கவுண்ட் இருக்கும், அதுக்குள்ளார எழுதி முடிக்கணும். ஸோ அகடமிக் டிஸ்கஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷனில் உங்களுக்கு வந்திருக்கிற ரிசல்ட் மற்றவங்க ரிசல்ட்டோட எப்படி சிமிலாரிட்டிஸ் வந்திருக்கு, இல்லை அவங்க ரிசல்ட்டில் இருந்து எப்படி உங்கள் ரிசல்ட் டிஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்டென்ட்டு மட்டும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி அழகாக கோர்வையாக எழுதிட்டு போகணும். ஸோ இதுதான் அகடமிக் டிஸ்கஷன். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கிற சேஞ்சஸ். எதுக்காக அகடமிக் டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுக்காக போகிறது தான் TOEFL குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங்கில், அதாவது தீசிஸ் ரைட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போதே டெக்சாஸ் A&Mல படிக்கும் பொழுதே நிறையா டிஃபிகல்ட்டிஸ் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ரொம்ப அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் வந்து லாஸ்ட் செமஸ்டரில் எழுதுகிறாங்கன்னா நம்மலாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருந்தே இன்புட் போட்டு ஸ்லோவாக எழுதிட்டு வரணும். ஸோ இந்த ப்ராக்டிஸுக்காக தான் அவங்க வந்து அகடமிக் டிஸ்கஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனிவே, நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷனில் இருந்து நம்ம ரீடிங் டிப்ஸ் சீரீஸ் நம்பர் 2 கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.